ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மார்னிங் விலாக் தான் பார்க்குறீங்க. மார்னிங் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு, அதனால் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி காஃபியெல்லாம் குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான தோசையும் வதக்கல் சட்னியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து சர்ச்சுக்கு போக முடியல, ஈவினிங் போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் வதக்கல் சட்னியும், அதாவது பருப்பு வதக்கல் சட்னியும் சாப்பிட்டுட்டு முக்கியமாக 2 வேலை இருக்குது அப்படின்னு என்ன ஃபஸ்ட்டு வேலைன்னு பார்த்திங்கன்னா, என்னோடய ட்ரெஸ் எல்லாமே இன்றைக்கி துவைக்க வாஷிங் மிஷின் போடணும். ஏன்னா வின்டர் வெக்கேஷன் இன்னையோட முடிஞ்சிருச்சு. நாளையிலேருந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் எல்லா துணி 2 செட்டாக துணி போட்டு துவைச்சாச்சு. அதை அயர்ன் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்குது. பார்ப்போம். ஸோ அதனால் என்னுடைய ட்ரெஸ் ஃபுல்லாக நேற்று கொஞ்சம் பாதி போட்டு இன்றைக்கி பாதி போட்டு கண்டினியூஸாக 2 நாள் மிஷின் ஓட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை இன்றைக்கி காய வச்சு எடுக்கிறது இது முக்கியமான வேலை. அடுத்த ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய கிறிஸ்மஸ் சீசன்ஸும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து நம்ம எடுத்து செட் பண்ணி மேலே வைக்கணும். ஸோ எல்லாத்தையும் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை பிரிக்கிறது தான் மெயின் வேலை. பசங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். நான் தான் எடுத்து வைப்பேன், நான் தான் பிரித்து வைப்பேன்னு. அதே சமயம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு கிறிஸ்மஸ் சீசனை வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சீசனுக்காக வெயிட்டிங்கில் இருக்கணும். ஸோ எல்லாமே லைஃப்பில் அப்படி தானே, எல்லாமே வந்து ஒரு சர்டன் பீரியட் நம்ம என்ஜாய் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்த கட்ட வேலையை நோக்கி பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ பிரிக்கிற வேலை பார்த்துட்ருக்கோம். பசங்க எல்லோரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நிறைய கொசு போய் அதுக்குள்ளே அடைஞ்சிரும். ஏன்னா உங்களுக்கு இது வின்டர் சீசன் இல்லையா? அதனால் எப்போதுமே கிறிஸ்மஸ் ட்ரீ பிரிச்சுட்டு அதை நல்ல வெயிலில் காய வைக்கணும். இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து காய வச்சுட்டு தான் வந்து மேலே பேக் பண்ணணும். மோஸ்ட்லி எல்லா பொருளுமே பழசாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இயர் வந்து பார்த்திங்கன்னா புது பொருட்கள் தான் வாங்கணும். ஸோ இருந்தாலும் சேஃபர் சைடுக்கு பாக்ஸில் போட்டு வைக்கிறேன். ட்ரீ வந்து நல்லா சூப்பர் ட்ரீ, அது நல்லா எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்குது. ஸோ பொருட்கள் மட்டும் நெக்ஸ்ட் இயர் வாங்கணும். ஸோ அதனால் எல்லாத்தையும் இப்போ பிரித்து வச்சுட்ருக்கோம் பாருங்கள். சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்து இந்த டிசம்பர் மாதம் முடிஞ்சு ஸ்கூல் ஹாஃப் இயர்லி லீவ் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து வின்டர் வெக்கேஷன்ற பேரில் விடுறாங்க. அரையாண்டு லீவ் அப்படின்லாம் வந்து அந்த பேரே இப்போ யாரும் சொல்கிறதில்ல, வின்டர் வெக்கேஷன்றாங்க. ஸோ காலேஜ்லேயும் அப்படி தான். எங்களுக்கு வந்து லீவ் இருக்காது, வின்டர் வெக்கேஷன் தான். ஒரு 5 டேஸ் 6 டேஸ் விட்டாங்க, கிறிஸ்மஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ எல்லாமே ஓவர் ஆகிடுச்சு. நீ காலேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே ஓகே, ஸோ லைஃப் ஹேஸ் டு கோ ஆன்ல, அந்த மாதிரி நினச்சி போக வேண்டியதான். அப்புறம் போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். காய்கறி வாங்கிட்டு வந்து அதையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ 3 வேளை மார்னிங்கே முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.